இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் மனதார என்னுடைய ஆசீர்வாதங்களை உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேற ரெல்முக்கு, வேற டைமென்ஷன்ஸ்க்கு அவர் கொண்டு போக போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. நம்ம அடுத்த லெவலுக்கு எழும்பி உன்னதங்களிலே பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் இந்த மாதங்களிலிருந்து நமக்கு தருகிறார் என்பதை என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். இந்த மாதத்துல தேவன் கொடுத்த வார்த்தை, எனக்கு ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தைய நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 40 அதிகாரம் 31 ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait upon the Lord will renew their strength. They will rise up with wings like eagles. They will run and not be weary, and they will walk and not faint. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் யார்? நம்ம நினைக்கிறோம் அவருக்காக பொறுமையா காத்திருக்கிறது. அது நிஜம்தான். பொறுமையாய் அவருடைய காலத்துக்காக காத்திருக்கணும். ஆனா அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நான் ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். ஆனால் ஏகோவாவோடு, தேவனோடு தங்கள் இருதயங்களை பின்னிக் கொள்பவர்கள், entwine their hearts with Jehovah, தெய்வீக பலத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் ஓங்குகின்ற சிறகுகளில் கழுகுகளைப் போல உயரே பறப்பார்கள். களைப்படையாமல் தங்கள் பந்தயங்களில் ஓடுவார்கள். சோர்வடையாமல் வாழ்க்கையில் கடந்து செல்வார்கள். காத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நம் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தோடு பின்னிக் கொள்வதுதான் காத்திருப்பது என்று சொல்லி இந்த மொழிபெயர்ப்பு சொல்றத பார்க்கிறோம். ஒரு கயிறு பல நூல்களால பின்னப்பட்டிருக்கும். அப்போ அந்த கயிறு ஒத்த கயிறா இருக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனா பல நூல்களால அது பின்னப்பட்டிருக்கும் பொழுது அது பலனா இருக்கும். அது போலதான் இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களை போல இருப்பதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, யார் புது பலன் அடைய முடியும்? அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எண்ணங்களை, அவர் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறார், அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், அவருடைய நம்மை குறித்ததான அவருடைய சித்தம் என்ன, நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்களும் நினைவுகளும் என்ன, அது பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதை போல என்னை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் மேலானவைகள் என்பதை அவர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாம் நம்மை பார்ப்பதுதான் கர்த்தருக்கு காத்திருப்பது. இன்றைக்கு நம்மளை குறித்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். இன்றைக்கு அந்த நம்ம ஸ்ட்ரென்த் ரெனியூ ஆகணும்னா தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்மை பிள்ளையாக பார்க்கிறார். நம்ம அவருக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்துல இருந்து நம்மளை பார்க்கிறோமா? இல்ல உலகத்துல இருக்கிற மக்கள் பேசுகிற காரியங்கள், உலகத்துல மனுஷன் கொடுக்கிற ஐடென்டிட்டி, இதுல இருந்து நம்ம பார்க்கிறோமா? என் அப்பா என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் நான் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம் நம்மை பார்க்கிறோமா? இன்றைக்கு
எப்படி அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை போல நம்ம எப்போ சிந்திக்க தொடங்குகிறோமோ, நம்முடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் ஒன்றாகிற இடம்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற இடம். நீங்க வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தங்களை எடுத்து பார்த்தாலும் அதற்கு பின்பாக அவருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய இருதயம் அதுதானா, என் அப்பா என்னை இப்படித்தான் நேசிக்கிறாரு, என் அப்பா என்னை இப்படித்தான் பாக்குறாரு, இதுதான் நிஜம் அப்படின்னு எப்போ நீங்க உணர ஆரம்பிக்கிறீர்களோ அந்த தருணத்திலிருந்து நீங்கள் புது பலனை அடைந்து கொள்வீர்கள். இன்றைக்கு டோட்டலா இந்த உலகம் அல்ல. இன்றைக்கு மற்ற பறவைகளுக்கும் கழுகுகளுக்கும் இருக்கிற வேறுபாடே அத. மற்ற பறவைகள் இந்த பூமியையே பார்த்து கொண்டிருக்கும். கழுகு உயர எழும்பி பறக்கிறத தான் அது நோக்கி கொண்டிருக்கும். புயலுக்கு மத்தியில கூட அது உயர எழும்பும். இன்றைக்கு நீங்களும் நானும் கழுகை போல உயர எழும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், புயல்களை பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாம் அழைக்கப்படல. இன்றைக்கு நம்ம ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இன்னமும் நம் தகப்பனுடைய எண்ணங்கள் நம்மேல் நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது எல்லாம் என் கருத்துல இருக்குதுன்னு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சோர்ந்து போய் இருக்கலாம். இல்ல, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அப்பா மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பல தீமைகளா இருக்கலாம், அதையும் என் தகப்பன் நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்களோடு நம்முடைய எண்ணங்களும் பின்னி பிணையும் பொழுது, ஒன்றாக மாறும் பொழுது நாம் புது பலனை இந்த மாதத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவர்கள் ஓடினாலும் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவங்க இந்த பூமியில வாழ மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவரை போலத்தான் இருக்கும். இந்த பூமிக்குரிய எண்ணங்களை, மனுஷன் கொடுக்கிற சிந்தனைகளை, மனுஷன் கொடுக்கிற ஐடென்டிட்டிய சிந்தித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஜென்ம சுபாவமான மனிதர்கள் கொடுக்கிற ஐடென்டிட்டியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, சாதாரண மற்ற பறவைகளை போல பூமியை தான் எப்படி கீழேதான் பூமியே தான் பார்த்து பார்த்து கொத்திட்டு இருக்கோம். அது போலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். கழுகுகளை போல உயர உன்னதங்களிலே பறக்கக்கூடிய அனுபவம், வேற வேற டைமென்ஷன்ஸ், வேற வேற எக்ஸ்பீரியன்சஸ். இன்னைக்கு எத்தனையோ தேவ மனிதர்கள் அத்தனை காரியங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாமும் அதையெல்லாம் அனுபவிக்கும்படிக்கு தான் தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஒரு இடத்துல இருந்தாரு, திடீர்னு இன்னொரு இடத்துல இருந்தாரோ, அது போல இன்றைக்கு பல தேவ மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம பெற முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவரை போல நாம் சிந்திக்கவில்லை. நம்முடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் ஒன்றாகவில்லை. அவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்கிட்ட என்னைய முற்றிலுமா என்னை சார்ந்து கொள்ளுங்கள். என்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளோ ஆகும். இந்த இந்த புதிய மாதத்துல ஒண்ணு நீங்க தீர்மானம் எடுங்க. அப்பா, என்னுடைய பலன் இல்ல, நம்முடைய ஜெபமும் அல்ல, நம்முடைய உபவாசமும் அல்ல, நான் உங்களையே சார்ந்து இருக்கிறேப்பா. அன்புல அவர் கூட ஒன்னஸ்ல நம்ம ஜெபம் உபவாசம் என்பது செய்வது அது மிகவும் நல்லது. எதையோ தேவைக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் உபவாசம் இருக்கணும், இப்படி செஞ்சா இது நடந்துரும் இல்ல. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த பெரிய பலனை தரும். இத செஞ்சாதான் அவர் செய்வாருன்னு நம்ம செய்கிற கிரியையின் மேல நம்பிக்கை வைக்காமல், அவர் யார் என்பதை உணரும் பொழுது, அவர் மேல நம்ம நம்பிக்கையை முழுவதுமாய் வைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலிருந்து நம்ம அடுத்து எழும்பி பறக்கக்கூடிய அனுபவங்களுக்குள்ள நாம் கடந்து வருகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய உயர்வை தீர்மானம் பண்ணுகிறது.
நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான் வாழ்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்போ ஆவியின் சிந்தை எதை கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது, நாம் உயரே எழும்ப பறக்க உதவி செய்கிறது. மாம்சத்தின் சிந்தனை அது நமக்கு கவலைய கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, பாரத்தை கொடுக்குது. இந்த பூமியிலேயே மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தை உயர எழும்பி பறக்க விடாது. நம்ம முயற்சியினால நம்ம உயர முடியாது. நம்முடைய சிந்தனையை தேவனோடு கூட, ஆவியானவரோடு கூட இணைப்பதன் மூலம். இன்னைக்கும் எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கு, துக்கப்படுத்தி கொண்டிருக்கு, அது நிஜம் அல்ல, அது ஒரு மாயை. அவர் மாத்திரமே சத்தியம், அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், அப்பா இன்றைக்கு என்னை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அது நிஜம் அல்ல, இன்னைக்கு என்ன குறித்து கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது நிஜம் அல்ல, நீங்க என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுதான் நிஜம், நீங்க தான் சத்தியம்னு சொல்லி முற்றிலுமாய் அவரையும் அவருடைய வார்த்தையையும் நாம் சார்ந்திருக்கும் பொழுது, அதை நம்முடைய எண்ணங்களாய் ஜீவனாய் மாற்றும் பொழுது, நிச்சயமாய் நாம் உயரே எழும்பி இந்த மாதத்திலே பறக்க போகிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது உயர எழும்புதல் அப்படின்னா என்ன? சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டுறோம், பாரம், அதுக்கு மேலாக உயர்றது, இயற்கையான எல்லைகளை தாண்டி செல்லுதல், தேவனுடைய கண்ணோட்டத்துல செயல்படுறது. இன்னைக்கு பல வேளை, இன்னைக்கு என்னுடைய ஆவியில உணர்றது, நிறைய பேர் மனிதர்கள் மூலமாய் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறீங்க. மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய அவர்கள் உங்களை குறித்து சிந்திக்கிற சிந்தனைகள், எண்ணங்களின் மூலமாய் நீங்க நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறீங்க. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, அது நீங்கள் அல்ல. நீங்க உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அதுதான் நிஜம். மனுஷன் கொடுக்கிறது, மனுஷன் கொடுக்கிற ஐடென்டிட்டி, மனுஷன் கொடுக்கிற எந்த மேட்டரும் அது உண்மை அல்ல, அது நிஜம் அல்ல. இது இந்த காலை வேளையில நீங்க நல்லா புரியணும். அவர் உங்க குடும்பத்தை குறித்து வார்த்தையில என்ன பேசுறாரு? அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவரது வசனமே சத்தியம். எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை கொண்டுதான் சத்துருவை கிறிஸ்துவே ஜெயித்திருக்கிறார் என்றால், உங்க எண்ணங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மாம்ச எண்ணங்களை ஜெயிப்பதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் ஜெயித்து இந்த மாதத்திலிருந்து உயரே எழும்புவீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அதை டிக்ளேர் பண்றேன். இந்த மாதத்திலிருந்து இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்காக ஒருவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், எனக்காக பாடுகளை பட்டு, எனக்காக ஜீவனை கொடுத்து, எனக்காக உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த பொழுது என்னையும் உயிரோட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் என்னை உட்கார வைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில இந்த உலகத்தின் கீழே இருக்கிற எந்த காரியமும் என்னை தொட முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இந்த மாதத்துல நம்ம நிச்சயமாய் வரணும். வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இந்த சமாதானம் தான் நம்முடைய உயர்வை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், உங்க ரத்த சொந்தங்களா இருக்கலாம், அவங்க கூட உங்களை வேதனைப்படுத்தின போல நீங்க உணரலாம். அது நிஜம் அல்ல, அது மாயை. ஐயோ அப்படித்தான் நான் இருக்கிறேனா, அதனாலதான் அவங்க என்னை வெறுக்கிறாங்களா, இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அது நிஜம் அல்ல. தேவன் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் அதுதான் நீங்க. ஒருவேளை மனுஷன் கொடுக்கிறது தான், மனுஷன் யோசிக்கிறது தான், மனுஷன் செயல்படுறது தான், உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறது தான், அவங்க உங்களுக்கு எதிராய் சொன்ன வார்த்தைகளை தான் நிஜமாய் நீங்க நம்பிக்கொண்டிருப்பீங்கன்னா, இன்னமும்
நம்ம எங்க இருக்கிறோம்? மாம்ச எண்ணங்களிலே இருக்கிறோம். இந்த சமாதானம் தான் நம்முடைய உயர்வை தீர்மானிக்கிறது. இந்த நான் என்பது சிலுவையில் அறையப்படாதவர்கள் தான் இந்த மாம்ச எண்ணங்களிலே நாம் உழன்று கொண்டிருப்போம். நம்ம உயர எழும்பணுமா? நம்முடைய இருதயம் சமாதானத்துடன் காத்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு அவரை மாத்திரமே பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோசேப்ப பார்க்கிறோம். அத்தனை துரோகம், அடிமைத்தனம், சிறைச்சாலை. ஆனா அவருடைய சிந்தனை எப்பொழுதும் ஆவிக்குரியதா இருக்குது. போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யறதுக்கு அழைத்தப்ப கூட அவருடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா, என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் கொண்டிருந்தபடியினால அவர் மிகவும் உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கடைசியா சொல்றாரு, எனக்கு தீமை செய்ய நீங்க நினைச்சீங்க, ஆனா தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். எலிசாவை பார்க்கிறோம். முற்றிலுமாய் எதிரி ராணுவம் அவனை சூழ்ந்திருக்கிறது. அந்த வேலைக்காரன் பயந்து வந்து சொல்றான், ஐயோ எஜமானனே, இந்த நம்மை சுற்றிலும் எதிரி படைகள் சூழ்ந்திருக்கிறதுன்னு அவன் வந்து சொல்றான். எலிசா ஒரே ஒரு ஜெபத்தை தான் பண்றாரு. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு நம்ம கண்ணு திறக்கப்படாததுனாலதான் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம அதை அறிந்து கொண்டோம்னா நம்மை சுற்றிலும் பரலோகமே இருக்கிறதை நாம் அறிய முடியும். அவ கண்கள் திறக்கப்படுவதற்காக எலிசா ஜெபித்த மாத்திரத்துல அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த வேலைக்காரனுக்கு அக்கினிமயமான ரதங்கள் அந்த அவங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். அதுதான் உயரிய பார்வை. எலிசா சொல்ற, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கோ இந்த பார்வையை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? எலிசாவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஆனா அந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப பயம். காரணம் என்னன்னா, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை உணரவில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கும் என்றால் நாம் உயர எழும்பி பறக்கிற நாட்களுக்குள் வந்துவிட்டோம். இந்த நாள்ல இருந்து, அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய எண்ணங்களும் உம்முடைய எண்ணங்களை போல நான் யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. தாவீதை பார்க்கிறோம். அவன் உருவத்துல மிகவும் சிறியவன் தான். கோலியாத் மிகவும் பெரியவன், ராட்சதன். ஆனா சவுல் அந்த கோலியாத்தை பார்த்து, அந்த தேசத்தின் ராஜா கோலியாத்தை பார்த்து பயப்படுறாரு. ஆனா இந்த சின்ன தாவீதுக்கு கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை. ஏன்னா அவன் நினைவு தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய எண்ணங்கள் முழுவதிலும் தேவனுடைய எண்ணங்கள் நிறைந்திருந்ததை பார்க்கிறோம். அவர் என் கூட இருக்கிறார்னா இவன் எம்மாத்திரம். இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால் இந்த மாதத்திலிருந்து நம்முடைய இருதயம் மிகப்பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ள நிச்சயமாய் வரும். இந்த சமாதானத்தை நம்ம எப்ப அனுபவிக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் உயரே எழும்பி பறக்க ஆரம்பிப்போம். நம்ம மற்ற மனிதர்களை போல பேசிக்கொண்டே இருக்க மாட்டோம். செயலில் நாம் யார் என்பதை தேவன் நம் மூலமாய் அவர் விளங்க பண்ணுகிற மாதமாய் இருக்கிறது. தாவீது சொல்ற, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்ம கூட இருக்கிற தேவன் யார்?
அப்படிங்கிறத இந்த மாதத்திலிருந்து நம்ம ஆழமாக அறிய போகிறோம். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். எனக்கு எதிராய் நடப்பது எதுவும் எனக்கு நடப்பது இல்லை, அது அவருக்கு நடக்கிறதுனா அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற ரெஸ்டுக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? வருவோம். மற்றவர்கள் பயந்து நடுங்கின பொழுது தாவீது தைரியமா எழும்பினாரு. இதுதான் கழுகை போல எழும்புதல். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பூமியையே பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா உங்க இருதயம் அவருடைய இருதயத்திற்கு ஒத்து இருக்கும் என்றால் கழுகை போல எழும்புகிற நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். பேதுருவை பார்க்கிறோம். அவருடைய பார்வை இயேசுவின் மேல இருக்கிற வரைக்கும் அவர் தண்ணி மேல நடக்கிறாரு. எப்போ அவர் கீழே பார்க்கிறாரோ, பூமியை எப்ப பார்த்துட்டோம், இந்த மாம்சத்தை எப்ப பார்த்துட்டோம், இந்த சரீரத்தை எப்ப பார்த்துட்டோம், அங்கேயே விழுகையில தான் நம்ம இருக்கிறோம். எப்போ ஆதாம் தேவனையே பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது முதல் ஆதாமுக்கு. எப்போ அவன் குனிந்து தன்னுடைய சரீரத்தை பார்க்க ஆரம்பித்தானோ அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் வீழ்ச்சி அடைந்ததை பார்க்கிறோம். மேல நோக்கி பார்க்கிறவர்களாய். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அப்பா, நீ இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகம் உங்களை பகைத்ததானால், உலகம்னா என்ன? மாம்ச எண்ணங்களை உடையவர்கள். உலகம் உங்களை பகைத்ததானால் அது ஆச்சரியப்படாதீங்க. அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அதனால அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால நம்ம சந்தோஷப்படணும். ஐயோ, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி நினைக்கிறாங்க, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நீங்க உலகத்தான் அல்லனா உலகம் நம்மை வேற மாதிரியாதான் பார்க்கும், நம்மை பைத்தியமாய் பார்க்கும், நம்மள வேற விதமா பார்க்கும். ஆனா கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீங்க உயர எழும்பி பறக்கும் போது இதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீங்க யாருங்கிறத அவருடைய எண்ணங்களோடு இணைந்து உணர ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னா எதற்கு நம்ம கலங்கணும்? எதுக்கு மனுஷனை பார்த்து பயப்படும்? எதற்கு மனுஷ வார்த்தையை பார்த்து சோர்ந்து போகணும்? அவன் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம சோர்ந்து போகணும்? படைத்தவரே நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நமக்குள் இருக்கிறார் என்றால், அவரால சரி பண்ண முடியாத காரியம் ஒண்ணு ஏதாவது இருக்குதா? அப்போ நம்ம உயர எழும்புவதும் இல்ல தண்ணீருக்குள்ள மூழ்கி போவதும் நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு தெரியும். அவர் அவ்வளவு அளவுக்கு அறிந்து உணர்ந்திருந்ததுனாலதான் எபிரேயர்ல சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லிட்டாரே, இதுக்கு பயப்படணும்? அப்போ நம்முடைய இந்த ஆவிக்குரிய, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கு ஏற்றபடிதான் நம்ம நடக்கணும். இதற்காக இந்த மாதத்துல இருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். உயர எழும்பி நம்ம பறக்கணும்.
இந்த பூமியில வாழ்ந்து பூமியில இருக்கிற மனுஷனை போல வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கல. மற்றவங்களை குறித்து பேசி, மற்றவங்களை குறித்து சிந்தித்து, வீணான கதைகளை பேசி, கட்டுக்கதைகளை பேசி, புறம் பேசி திரிகிறதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அமர்ந்திருந்து அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய வருஷம்தான் இது. நமக்கு தேவன் இந்த வருஷம் கொடுத்த வார்த்தை அதுதான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு நிலையான சமாதானத்தை தருகிறது. நம்ம எந்த டைரக்ஷன்ல போணுமோ அது நம்மை வழி நடத்துகிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. புயல் அடிக்கலாம். ஆனா புயலெல்லாம் கழுகு பார்க்கவே பார்க்காது. அந்த புயலை பயன்படுத்தி அது உயர எழும்புகிறதற்கு தான் அது ட்ரை பண்ணி அது உயர எழும்புகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு கழுகை குறித்து அதனுடைய பார்வை தீர்க்கமா இருக்கும். அது ஒன்ன நோட் பண்ணுச்சுன்னா அதை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காதான். அதோடைய விஷனை குறித்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசித்தேன் நேத்து. இந்த கழுகை போல நான் வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் அந்த கழுகு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு டிஸ்டார்டட் விஷனே இருக்காதாம். அது ஒன்றை பார்த்தா அதுல குறி வச்சா அதையே நோக்கி கொண்டு இருக்குமா. இன்றைக்கு நாம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அவர் மேல மாத்திரம் நம்ம கண் பதிக்கப்பட்டிருக்குதா? அவருடைய எண்ணங்கள் மேல மாத்திரம் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்குதா? இல்ல இந்த இந்த பிளஷ் இங்க உங்க சரீரத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு சரீரம்தான் நீங்கன்னு நினைச்சு மற்றவங்க பேசுற காரியங்களை நிஜமாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் கழுகை போல உயர எழும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய எமோஷனல் வெயிட் எல்லாவற்றையும் தாண்டி நாம் உயர எழும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயற்கையோ, இந்த உலகமோ, உலகத்தில் இருக்கிற மனிதர்களையோ இவர்கள் நம்மை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாம் உயர எழும்பி பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விஷன் எப்படி இருக்கு? இத உணரணும். நம்ம ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம எண்ணங்கள், நம்முடைய கண்கள் யார் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது? கழுக போல தீர்க்கமான பார்வையை உடையவர்களாய் இருக்கிறோமா? அது எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் அதுக்கு வேண்டிய அது கூர்மையான கண்களை உடையதான். அது பார்த்து குறி வச்சதுன்னா அது தப்ப முடியாது. அப்படிப்பட்ட விஷன் நமக்கு இருக்குதா? தேவனை மாத்திரம் நம்ம பார்க்கிறோமா? நம்முடைய கண்கள் வேற எங்கும் திரும்பாதபடி அப்பா நீங்க இருக்கிறீங்க, அப்பா நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து உங்களுக்கு எதிரா என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க மனதுல இருந்து சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா, இந்த காரியத்தை நான் உங்கள்ட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது இந்த மாதத்திலிருந்து நாம் நிச்சயமாய் உயரே எழும்பி பறப்போம். கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவோம் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு அதாவது பிரசங்கங்களை கேட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. எத்தனையோ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். எத்தனையோ ஊழியம் செய்கிற மக்களுடைய வாழ்க்கையை நம்ம அனுதினமும் எல்லாரும் கேட்கிறோம். ஆனா கேட்டுட்டு போறதுக்கு நம்ம அழைக்கப்படல, அதன்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதுல பிரயோஜனமே இல்ல. என் ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு என்றைக்காவது நம்ம தியானித்து பார்க்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கிறோமா? அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கிறோமா? இல்லைன்னா ஓடிட்டே இருக்கிறோமா? இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இந்த வல்லமை வேணும், இந்த வரம் வேணும். எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்?
இது அவரை அறிய 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 நமக்குள்ளே எல்லாம் தானாய் நமக்குள்ள ஜீவ ஊற்றாய் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன் ரெஸ்ட்ல வரமாட்டேங்குது? நம்முடைய இருதயம் யோசித்து பார்க்கணும். அப்பா, இன்றைக்கு நான் என்னைய சரண்டர் பண்றேன். என் இருதயத்தை முற்றிலுமாய் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை போல நான் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடங்கள் போல நம்ம அப்படியே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுக்கிற இடங்கள்ல உங்க மனதை அப்படியே நீங்க ரிலாக்ஸ் ஆக்குங்க. இந்த உலகத்தை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார் என்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள ஆரம்பிங்க. அப்படியே நான் சொல்லுகிற காரியங்களை நீங்க உங்க மனதுல இங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. ஒரு கயிறு பல நூல்களால பின்னப்பட்டிருக்கிறத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இழுத்தா அது அந்து போகவே போகாது. முப்பரி நூல் அறாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா, என் இருதயத்தை உன் இருதயத்தோடு நான் இணைக்கிறேன். நீங்களும் நானும் வேற அல்ல. அப்படித்தான் நீங்க என் கூட இணைந்திருக்கிறீங்க. நீங்க இத சொல்ல சொல்லவே மூச்ச நீங்க உள்வாங்கும் பொழுது, அப்பா, நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகளைப் போல இருக்கிறது அப்படின்னு அந்த இன்ஹேல் பண்ணும்போது சொல்லுங்க. எக்ஸேல் பண்ணும்போது, அப்பா, எல்லாத்தையும் என்னுடைய கவலை, என்னுடைய தனிமையின் அந்த லோன்லினஸ் ஃபீலிங்ஸ், இன்னும் மற்ற மனிதர்களை குறித்து இருக்கிறதான எண்ணங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட கொடுக்கிறேன். அப்படியே அப்பாட்ட அத ரிலீஸ் பண்ணுங்க. முற்றிலுமாய் இது நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவருடைய பலனை உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள கொண்டு வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைய குறிச்சு அவர் இந்த உலகத்துல இருந்தாருன்னா, இல்ல இப்போ அவர் இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் கவலை வருமா? வராது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு. இன்னைக்கு உங்க எண்ணம் அப்படித்தான் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என் அப்பாவால முடியாத விஷயம்னு எதுவும் இருக்குதா? அவருக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறார்னா, எனக்காக செய்து முடிக்கிற தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார்னா, எல்லாத்தையும் அவர்ட்ட நான் கொடுக்கிறேன். அப்படியே உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன டாட்டா பாருங்க. உங்களுடைய கண்கள்ல, விசுவாச கண்கள்ல நீங்க அப்படியே உயரே மேகங்களுக்கு மேலா நீங்க பறக்கிறத பாருங்க. அங்கிருந்து பார்க்கும்போது, அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் உங்க கூட. அந்த பிரச்சனை எவ்வளவு சின்னதா இருக்கு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு உங்க கூட இருக்கிற சேனை பெரியது. சேனையின் தலைவர் அவர் பெரியவர். இன்னைக்கு அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்ல அவருக்கு முன்னாடி. அவரு அதை தவிடுபடியாக்குகிறதை நீங்க பாருங்க. அப்பா, கடுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அத உங்க மனதுல சொல்லுங்க. நான் போராடுறத நிறுத்துறேன்னு சொல்லுங்க. நீங்க மனிதர்களோடு உங்களுடைய எண்ணங்களோடு போராடுறத நீங்க நிறுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் காற்றை போல நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரு. நம்முடைய இந்த வாழ்க்கை படகு அது நம்ம துடுப்பு போட்டு அது நம்ம தான் முயற்சி பண்ணி படக ஓட்டணுங்கிறது அப்படி உங்க முயற்சியில இல்ல. அவருடைய காற்று
அப்படியே உங்களை முன்னோக்கி கொண்டு செல்கிறத பாருங்க. அப்பா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறீர், பார்த்து கொள்ளுவீர் அப்படிங்கிற காரியத்தை நீங்க சொல்லுங்க. அவர் உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு போறாரு. அவரை போல நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. அவருடைய வல்லமைய பெரிதாய் பார்க்க ஆரம்பிங்க. செங்கடலையே பிளந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவரால செய்ய முடியாத காரியம்னு என்ன இருக்குது? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தினவர். இன்றைக்கு அதெல்லாம் விட அவங்கள அப்படி வெளியில இருந்துதான் நடத்தினாரு. இன்றைக்கு நமக்குள்ளேயே அவர் இருக்கிறார். நாம் அவருக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படிங்கிற சத்தியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கைய அவர் நடத்துறாருன்னு நீங்க உணருங்க. நீங்க நடத்துறீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு பெயின். அப்பா, முற்றிலுமாய் உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன். அவர்ட்ட ஒப்பு கொடுக்கும் போதுதான் உயர்ந்த இடத்துக்கு நம்ம பறக்க முடியும். இந்த சூழ்நிலை என்னை அழிக்காது, இது என்னைய உயரத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்ல ஆரம்பிங்க. புயலுக்கு மத்தியில் அந்த புயலை பயன்படுத்தி நீங்க எழும்ப ஆரம்பிங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற ஒவ்வொன்றும் அது உங்களுடையது அல்ல, அது அவருக்குரியதாய் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நான் பூமியை சார்ந்தவள் அல்ல, நான் பரலோகத்தை சார்ந்தவள் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க சொல்லுங்க. கழுகுக்கு எப்படி தரைப்பகுதி நிரந்தரமானது இல்லையோ, இந்த உலகத்தின் கவலைகள் நமக்கு நிரந்தரமானது அல்ல, அது நிஜம் அல்ல, அது நிரந்தரமும் அல்ல. நீங்க ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க, துருகத்துக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீங்க உயரமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. கீழே தரையில நடக்கிற சத்தம், மனுஷர் பேசுகிற சத்தம், சண்டை, குழப்பம் எதுவும் உங்களை எட்டாது. அங்க மேல அமைதியா தூய்மையான ஒரு காற்று, அந்த சமாதானம், அங்க ஆண்டவரோடு கூட உங்க ஆத்துமாவுல இடைபட ஆரம்பிங்க. இது குழப்பமான சூழ்நிலையில கூட உங்க மனதை அமைதியாய் வைத்திருக்க உதவி செய்கிறதா இருக்கிறது. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு நன்றியும் நம்ம உயர எழும்பி பறக்க வைக்கக்கூடிய ஒரு காரணியாய் அது அமைகிறது. தேவன் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க நம்ம உயர எழும்பி பறக்க ஆரம்பிப்போம். முறுமுறுப்பு, புலம்பல் தான் அப்படியே பூமிக்குள்ள ஒரு புதைக்குழிய போல நம்மள கீழே தள்ளும். நன்றி அப்படிங்கிறது கழுகுக்கு இருக்கக்கூடிய விங்ஸ் போல, அது நம்மை மேலே கொண்டு செல்லக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, தரையில ஊர்ந்து போகிற புழுவ போல நான் இருக்க மாட்டேன். ஆகாயத்துல மிதக்கிற கழுகை போல நான் சிந்திப்பேன். என் தேவன் பெரியவர். என்னுடைய பலன் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ரீலா பிரஹாலா ஷெலப்ரஹீதலு ஷரபா. இந்த உலகத்தை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர். எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த மாதத்தின் முதலாம் நாள்ல எல்லாத்தையும் உங்கள்ட்ட நாங்க சரண்டர் பண்றோம். எல்லாத்தையும் சரண்டர் பண்றோம்ப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன். எங்களோடு கூட இருக்கிறீர். ரீகல் மஷ்ல பிரஹி தலுஷரபா. கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். உங்க எண்ணங்களை நாங்கள் உடையவர்களாய் மாற
இந்த நாள்ல இருந்து எங்களுக்கு நீங்க தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல இருந்து நாங்க எல்லாரும் உயர எழும்ப கிருபை தாங்க. சோர்ந்து போகாதபடி, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், இளைப்படையார்கள் என்று சொன்னபடி. இளைப்புங்கிறது எங்க வாழ்க்கையில கிடையாது. அதுவும் ஒரு மாயை தான்ப்பா. நான் டயர்ட் ஆயிட்டேன், இந்த மனுஷங்க கூட போராடி டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றது எங்க வாழ்க்கையில கிடையாதுப்பா. ஏன்னா நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னா எதுவும் எங்களை சோர்வுறப்படுத்த முடியாது. அப்பா, உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல இருந்து என் கர்த்தருடைய கரம் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, உம்முடைய அன்பின் ஆழங்களை அறிந்து உணர எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆழங்களை நாங்க அறியணும். எங்க அறிவுக்கு இதுவரைக்கும் எட்டாத அந்த அன்பை நாங்க ஆழமா அறியணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.